தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டருடைய மனது புண்படும்படி, காயப்படும்படி, இழிவுபடுத்தி பேசிய சாட்டை துரைமுருகனை உடனடியாக கைது செய் அப்படின்னு சொல்லி திருச்சியிலிருந்து தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த வழக்கறிஞர் ஒரு இணைய வழியாக என் மீது புகார் அனுப்பியிருக்காருன்னு சொல்லி திருச்சியை சார்ந்த ஒரு ஊடகவியலாளர், பத்திரிகையாளர் வந்து எனக்கு ஒரு செய்தி அனுப்பிச்சிருந்தாரு. அப்புறம் பார்த்தா திடீர்னு பார்த்தா தமிழ்நாட்டுடைய முக்கியமான ஊடகங்கள்ல சாட்டை துரைமுருகன் மீது பரபரப்பு புகார், கடும் புகார் அப்படின்னு செய்திகளை போட ஆரம்பிச்சாங்க. என்னடா இது புகார் அப்படின்னு விசாரிச்சு பார்த்தா திருச்சியில தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்து பிரச்சாரத்துக்காக வந்தாரு. பாண்டி நெடுஞ்செழியனே கேள்வி கேட்ட கண்ணையோட வம்சாவளின்னு பேசுற இடத்துல ஒரு நடிகரை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி அழுதா கோபம் வருமா வராதா? இந்த கோபத்துல ஒருத்தி வந்து அங்கன்னு அழுதுகிட்டு இருக்கா, ஒருத்தி இங்கன்னு அழுதுகிட்டு இருக்கா, ஒருத்தி செல்போனை காரணம் அழுதுகிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னது ஒருத்தி அப்படின்னு சொன்னது ஒருமையில பேசிட்டாரு, இழிவுபடுத்திபடி பேசிட்டாரு, மனது புண்படிபடி பேசிட்டாரு, மனது காயம்படும்படி பேசிட்டாரு. இப்போ ஒரு பர்டிகுலர் ஒரு பொண்ணை குறிப்பிட்டு அந்த பேரை குறிப்பிட்டு தாவேக்காவோட மாவட்ட மகளிர் அணி தலைவி அப்படின்னு பேரை குறிப்பிட்டு நான் ஒருமையில பேசியிருந்தா அது தவறு. வட்டார வழக்கில் சாதாரணமாக பேசுறத பேசியதற்கு அவமானப்படுத்திட்டாருன்றாங்க.